2, 1, go! டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் 3 முக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, கீர்த்தனா தொழில் அமைச்சர் அவர்கள் பள்ளியில் சென்று மாணவனிடம் கேட்ட கேள்வி ஒரு விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. 2, செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கும் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் வர வேண்டும், நேர்காணல் தர வேண்டும் என்பதை மீறி அவர்கள் வராமல் அந்த சம்மன், அந்த வர வேண்டும் என்ற ஆணைக்கு எதிராக இருக்கிறார்கள். 3வது, நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு ரஞ்சித் குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன, அதாவது 10ஆம் தேதி தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படி என்ற ஒரு பிரேயர் அவங்க வேண்டிக் கொண்டதை அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தானாகவே அவர்கள் கொடுத்த மனுவை பிராதை பெற்றுக்கொண்டார்கள். ஆக இது குறித்து நம்ம இந்த காணொலியில் சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இப்போ கீர்த்தனா அவர்கள் முதல்லையே மிக கடும் விவாதத்துக்குரியவங்களானாங்க. அவங்க தொழில்துறைக்கு அமைச்சராக வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவனுடைய வயது 29 தான். ரொம்ப இளமையிலேயே யங்கஸ்ட் மெம்பர் எம்எல்ஏ அமைச்சராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா சராசரி வயசே 70-75 அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பார்த்தோம் திமுகவில் அப்படி தான் இருக்குது, அதேமாதிரி ஏடிஎம்கேல அப்படி தான் இருக்குது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது ஜென்சி அப்படின்னு சொல்லி 2000 பிறகு உள்ளவங்க அதில் சொல்லுகின்ற இளைஞர்கள் அதிகமாக உள்ளது டிவிக்கே தான். அதனுடைய பிரதிநிதியாக இருப்பவர் தான் இந்த கீர்த்தனாங்கிறவங்க மாதிரி. முதல்ல என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு சென்று விட்டது என்று முதல்ல கஞ்சி காய்ச்சினாங்க. பிறகு இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க மாணவனை பார்த்து, முதல் பெஞ்சில் உள்ள மாணவனை பார்த்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர், இங்கிலீஷில் கேட்குறது. அப்படின்னா உங்கள் தகப்பனார் என்ன செய்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அது இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னுட்டு, அது என்ன தொழில் அப்படின்னு. இது கேட்டது அவங்களுக்கு, அந்த பையனுக்கு தெரியல, அந்த இதுக்கு தெரியல. அந்த டீச்சர் இருக்கிறாங்க, இது என்ன இது ஒன்றும் இல்லை, இப்போ முதல் பெஞ்சில் உள்ளவனே இப்படி சொன்னால் கடைசியில் பெஞ்சில் அப்படின்னுட்டு சொன்னது அவங்க இந்த இளமைக்கே உரிய கொஞ்சம் அவங்களுடைய முதிர்ச்சியின்மையை காட்டினது தான் சொல்லணும். நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேயும் கிளாஸ் எடுத்து நான் பார்த்துருக்கேன். சர்வோஜி கல்லூரியில் 1971 இங்கிலீஷ் எடுத்தேன். பிகாமுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டைல்னு எடுத்தேன். அப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் பியூசிக்கு எடுத்தேன் ஒரு கிளாஸு. அவங்க அப்போல்லாம் அவங்கள இந்த இங்கிலீஷை தான் ஸ்போக்கன், அது ஃபங்க்ஷனல் இங்கிலீஷெல்லாம் எடுத்தேன் நான் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அப்படின்னு. அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, முதல்ல மாணவர்களை போய் பார்க்குறவங்க எப்படி நினைக்கணும்னா, மாணவன் இந்த உலகத்துக்கு புதியவன், இந்த உலகம் அவனுக்கு புதியது, அவன் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறான், அவனுக்கு தெரியாமல் இருப்பதற்கு நியாயங்கள் ஏராளமாக தாராளமாக உண்டு, அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு நான் 35-36 ஆண்டுகள் இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். கீநோட் அட்ரஸ் எல்லாம் மாநாட்டெல்லாம் எடுத்திருக்கிறேன். ஆசிரியருக்கெல்லாம் புத்தக பயிற்சியெல்லாம் வகுப்பு எடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நாம் சொல்லும்போது மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவங்களுக்கு தெரியாத நாம் சொல்ல இருக்கிறோம், அவங்க கற்பிக்க வேண்டும், நாமும் கற்க வேண்டும் என்பதை தான் நம்ம வச்சுக்கணும். அவனுக்கு தெரியாது புரியாது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுகின்ற முறை இருக்குது. இது சிலபஸ் செய்யுங்க, இதை சொல்லி கொடுங்க, நல்லா இன்னும் ட்ரில்லு கொடுங்க, வாத்தியார்கள்லாம் இல்லைன்னு. அப்புறம் பிறகு அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சரியில்லை அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. அது உண்மைதான். அரசு பள்ளியில் நான் கவர்மெண்ட் இதில் தான் படித்தேன், எய்டட் ஸ்கூலு, அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரிலாம் படித்தேன். அப்போல்லாம் ஆசிரியர் வர்றதுக்கு பெஸ்ட்டு
ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. யூனிவர்சிட்டி ஹோல்டர்ஸ் தான் கவர்மெண்ட் சர்வீஸ் வருவாங்க. ஏன்னா சம்பளம் கூட. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கல்வி இன்ஸ்டியூஷனில் சரியாக சம்பளம் தரமாட்டாங்க. ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வர்ற கேண்டிடேட்டு ஆஃபீஸர்ஸ் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நீங்கள் இப்போவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட்டு தான். அது மிகச்சிறந்ததாக இருக்குது. எம்ஐடி கவர்மெண்ட்டு தான். அங்கே தான் அப்துல் கலாம்லாம் அப்படி தான். அதில் என்ன ஆகிடுதுன்னா, கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்ததுங்கிற மாதிரி அதில் போயிட்டு அந்த சிஸ்டம் அவங்கள ஸ்பாயில் பண்ணிடுது. இப்போ நான் ஒரே ஒரு இங்கிலீஷுக்கு நான் சொல்கிறேன். நான் பலமுறை சொன்னேன், இது ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் குட்டிச்சவராகிட்டாங்க இந்த கல்வி சிஸ்டத்தை. சும்மா நம்பர் சொல்லுவாங்க, ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு, பெரிய உயர் எல்லாம் போகலாம், இதெல்லாம் நம்பரு. குவாலிட்டிங்க, அது குவான்டிட்டியை தான் பார்த்தாங்க. அது ஆட்டு விட்ட கை நிறையா இருக்குங்கிறது மாதிரி எண்ணிக்கை தான் இருந்தாலும் குவாலிட்டி கிடையாது. இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் டீச்சருங்கிறவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க போடுறதில்ல. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க போடாமல் ஹிஸ்ட்ரி படித்தவங்க. இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இங்கிலீஷ் எடுத்தேன், பிகாம்க்கு சென்சஸ் ஸ்டைலுன்னு எடுத்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த டீச்சர்ஸ் போட்டு செய்யணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ என்னுடைய மாணவர் ஒருத்தவங்க இப்போ டாக்டர் ரமான்னு ஜெர்மனில் முடிச்சுட்டு குமாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு ஜெர்மனி மொழி 6 மாதத்தில் கட்டிட்டு பிஹெச்டி தீசிஸை எழுதினாங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தோழருடைய பையன் ரஷ்யாவில் போயிட்டு ரஷ்ய மொழி கற்றுக்கிட்டு 6 மாதத்தில் பிஹெச்டி அந்த தீசிஸ் இதில் இருந்தாங்க, அந்த ரஷ்யன் மொழியில். இங்கே 6வதுலேருந்து எஸ்எல்சி படித்தவர்களும் பேசவும் தெரியாது, தன்னை சரியாக எழுதுது. இது காரணம் என்னன்னா, அந்த கல்வி அமைச்சர், கல்வி செயலாளர், அந்த கல்வியினுடைய அமைப்பு ஃபெயிலியர்னு தான் என்னுடைய கருத்து. அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் பிஏ மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. எம்ஏல தமிழ் மீடியம் கிடையாது. பிஏவில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு எம்ஏல போய் அட்வான்ஸ் தொட முடியாது. இதெல்லாம் எம்ஏவும் பாஸ் பண்ணிவிடுவான். ஏதோ எழுதி நோட்ஸ் எழுதி பாஸ் பண்ணிவிடுவான். இது ஒரு தரங்கட்ட கல்வி. இதற்கு அரசாங்கம், கல்வித்துறை தான் பொறுப்பு. அதனால் இந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு சில இது பேச தெரியாமல் பேசிவிட்டார்கள் என்ன. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா கேட்ட கேள்வி பதில் சொல்லலை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு உடனே பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புது கவர்மெண்ட் எதையும் சைன் பண்ணவில்லை, கையெழுத்திடவில்லை, ஆந்திராவுக்கு இன்னும் போகவில்லை, முதலே முடிவு செய்ததோ போனார்கள். அது மட்டுமல்ல, லஞ்ச லாவண்யத்துக்கு பயந்து அந்த கையூட்டு கொடுப்பதற்கு பயந்து அவர்கள் போனார்கள்னு சொன்னார். அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், ஸ்ரீ சிட்டியில் கியாவிலேருந்து பழையது போயிடுச்சு. அதில் என்ன டிஎம்கே ஏடிஎம்கே பிள்ளை எத்தனை போச்சுங்கிற கணக்கெடுத்து இப்போ டிவிகேவிலையும் சரி மற்ற எதிர்கட்சியில் தோழமை கட்சியும் பேசணும். தோழமை கட்சிங்கிறது அரசாங்கத்தை பங்கேற்றா அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சும்மா பங்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் கூட்டணிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதிகாரத்திலையும் ஆட்சியில் கொடுத்ததென்றால் அதில் ப்ளஸ் மைனஸு ஒன்றும். அதனால் இந்த கீர்த்தனா அவர்களை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் கற்றுக்கொண்டு பொறுமையாக தொழில்துறையில் பார்க்கணும். அங்கே ஃபேக்கு, பயங்கர ஃப்ராடு, லைசன்ஸ் இல்லாமல் ஏகப்பட்ட தொழில்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் முறைப்படி அவர்கள் அனுமதி பெற்று செய்கிறார்கள், அங்கே போங்க. அந்த கல்வித்துறை கல்விக்குள்ள அமைச்சரை மற்றவங்க பார்த்துவாங்க. அடுத்தது என்னென்னா, செந்தில் பாலாஜி. நான் வில்லாதி வில்லன், வீர மணிகண்டன், மயிர கயிறா திருப்பேன், வானத்தை வில்லா பிரிப்பேன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டானு. என்னத்துக்கு நான் சொல்கிறேன், எதுக்காக எனக்கு கோவம் வருதுன்னா, 41 பேர் இறந்தது கரூரில் ஓடிட்டாரு, கொலை பண்ணிட்டாருன்னு திட்டமிட்டு ஒரு குரூப்பு இதை பிரச்சாரமாக செய்துக்கிட்டு இருந்தது. அப்போ என்னன்னா, அப்போ எங்கே போயிட்டாரு அவர்? உலகம் தெரிஞ்ச ஒரு தமிழன். அவர் நாயகன், சினிமா நாயகன். அங்கே பனையூரில் தான் இருந்தார். அவர் கிளீனாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே ஏதோ பாதுகாப்போட, மத்திய பாதுகாப்போட தான் இருந்தார். அவர் ஓடிட்டாருன்னு நீ இப்போ தான் நீ இருக்க வேண்டியதானே. டிஎம்கே கவர்மெண்ட்ல அவர் இருந்தார், ஓடிட்டாருன்னு சொன்னேன். இப்போ நீ ஏன் ஒன்ன? நான் இதில் பார்த்தேன், நான் குண்டடி பார்க்கும்போது அப்படியே நான் நெஞ்சை விரிச்சுக்கிட்டு நான் அப்படியே நான் போனேன், லெங்கோட போனேன், மாறு பிறந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தோன்னு. நீ ஏன் ஓடுறனே? அவர் ஏவா வேலை சிங்கப்பூரில் போய் படுத்து கிடக்கிறாரு.
அது என்ன சொல்கிறேன் பத்திரிகைகளெல்லாம் காரி துப்புறான். என்னன்னா அருணை மருத்துவக் கல்லூரி ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படி இப்படிலாம் போட்டுவிட்டு நீ அங்கே ஏன் போய் படுக்கிற நீ? அப்போ இங்கே உள்ள லஞ்ச பணம் அதுக்கு தான் வாங்கிட்டு கண்டக்டராகவும் ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கல் இவ்வளோ கோடி கணக்கில் சொத்து எப்படி போகும்? அதான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி இதெல்லாம் பிடிங்க மத்திய அரசு எடுத்துக்க, இது இந்தியாவில் உள்ள கடனே எடுக்கலாம் இந்த மாதிரி செய்தவர்களாம் அப்படின்னு ஏவா வேலுவை பற்றி அவர் சொல்கிறார். அவர் அங்கே போயிட்டாரு. இவர் தம்பியோட சேர்ந்துட்டு நீ ஏன் ஓடணும்? நீ கோர்ட்டில் இருந்து ஒரு வக்கீல் தான் உனக்கு அகில உலக புகழ்பெற்ற வக்கீல்லாம் இருக்குது, பணம் கொடுக்க முடியும், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பீங்க, எல்லாம் மத்துறீங்க, லேவாதேவி நடத்துகிறீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மாவீரங்கிறீங்க, அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்ட நீங்கள் எப்படின்னா எந்த சுதந்திரம் போட்டால் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி இருந்தாலும் சரின்னு மீச்சை முறுக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணினீங்களே, இப்போ ஏன் தலைமறைவாக இருக்கணும்? அப்போ மக்கள் என்ன நினைக்கிறான்? ஆதரவு கிடையாது. அப்போ உதயநிதி மட்டும் மார்த்தட்டிக்கிட்டு பேசுகிறாரு. அவரே போயிட்டு ஏதோ வந்துட்டாரே தவிர அவர் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றுப்படி அவர் வரலை. அவர் சும்மா குடும்ப செல்வாக்கில் தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார் அப்படின்னு வந்தாரே தவிர அவர் எது எடுத்தாலும் பதில் சொல்ல தெரியல. என்ன சொல்கிறாரு? உடனே சோபா ரீலு இதை தவிர சரக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு மாதம் ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நடத்தி அரசியல்னா என்ன, சமூகியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, பண்பாடுனா என்ன, சோசியலிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, அந்த பன்னாட்டு பொருளாதாரம்னா இதெல்லாம் சொல்லணும். ஒன்றுமே இல்லாமல் காயகல்பனை சாப்பிட்ட மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இது மூணாவது ரொம்ப முக்கியங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. என்ன உச்சநீதி? கரூரில் 10ஆம் தேதி தமிழக முதல்வர் போய் பேசக்கூடாது, அவர் சாட்சியெல்லாம் கலைச்சிடுவார், அந்த 41 குடும்பத்தையும் பார்த்து அவர் பார்த்தாருன்னா சாட்சியெல்லாம் கலைச்சிடும் அப்படின்னு ரஞ்சித் குமாருங்கிறவர் அந்த வக்கீல், திமுகவோட வக்கீல் பேசினார். அப்போ என்னன்னா இவர் எஃப்ஐஆரில் அக்யூஸ்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டதும் அங்கே விஸ்வநாதன் போன்ற நீதிபதிகள், மதிப்புக்குரிய நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க? எஃப்ஐஆரில் ஒழுங்காக படிச்சுட்டு வா. சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிமன்றம், சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றம், எங்கேயும் நீதிமன்றத்தில் பேசுனா என்ன ஃபேக்டை பேசணும். எஃப்ஐஆரில் அவர் கிடையாது. அது மட்டும் இல்லை, எந்த இதுலேயும் இவருடைய பேர் அக்யூஸ்டு குற்றவாளி சந்தேகத்துக்கு உரியவர் என்று அவருடைய பேர் சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீ விஜய் 10ஆம் தேதி வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய வேலை ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருக்கு 108 இடம், உனக்கு 59 இடம், ஏடிஎம்கேக்கு 47 இடம், நீங்கள் அவரை விட குறைச்சலாக வாங்கிவிட்டு நீங்கள் இங்கே மானிட்டர் பண்ணிட்டு சட்டம் பில்லை போட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. அதனால் ஒரு சீஃப் மினிஸ்டருடைய இட்டினரி அப்படின்னா அவருடைய பயண ப்ரோக்ராம் திட்டம்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது. இது அன்டெமோக்ராட்டிக்கு, ஆட்டோக்ராட்டிக்கு. அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ ஒன்று சொல்கிறோம், நீங்கள் இதை அவர் ஆதவர்ஜனா பேசுகிறா, அதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அங்கே போங்க, ரசோகிக்கிட்ட போங்க, அஜித் ரசோகிக்கிட்ட அங்கே கொடுங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு இது மாதிரி இருக்கும்போது அவர் பேசினார் அப்படின்னா அது வேற. அதனால் நீங்கள் ஒருத்தவங்களை திட்டுங்க, அதை பேசினா இதை பேசினா இதெல்லாம் அரசியல். நீ பொது இடத்துல வச்சுக்க, இங்கே கோர்ட்டில் அதெல்லாம் பேசாத. உச்ச நீதிமன்றம் இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு, இங்கே அரசியல் சாசனத்தை தீர்மானிக்கிறது, அதை பற்றி கருத்து சொல்கிறது, ஆலோசனை சொல்கிறது, நாட்டை அரசியல் சாசனப்படி நடத்துவதற்கு உதவி செய்வது, நீதிமன்றங்களில் அதுக்கு நீதி தர வேண்டியது. அப்படி இருக்கும்போது நீங்கள் செல்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவனமாக ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வராதுங்கிறத சுட்டி காட்டிட்டு நீங்கள் கொடுத்த மனுவை பெற்றுக்கொள்கிறீர்களா அல்லது நான் தள்ளுபடி சொல்லுவேன், இட் வில் பி ரிஜெக்டட்ன்றதும் துண்டகானும் துரியகானுன்னு உச்சியிலேருந்து கீழே உள்ள வேர்த்து தரையெல்லாம் தனியாக போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு? சரி நீங்கள் கொடுங்க சுவாமி, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வெளில உள்ள அடிக்கடி வாங்கினாலும் கூட மீசை முறுக்கிட்டு அவனை போட்டான் பாருன்னு வெளில கட்டணும். இந்த கிராமத்தில் உள்ள சண்டியர்லாம் அதுமாதிரி இங்கே ஒன்றும் இல்லை, அந்த கண்டமரை அவமதிப்பை போட சொன்னாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவன் போட்ட கணக்கொன்று அவன் போட்ட கணக்கொன்று.
இதில் எவன் போட்ட கணக்குக்கோ விடையாகி நின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திமுகவினுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் அவன் சொல்லுவான், கிராமத்தில் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குதுன்னு. அதனால் 8 திசையிலையும் இப்போ அவங்களுக்கு எதிர்ப்பாக போனதுனால அவனும் 8 திசையிலையும் செதறிட்டான். வேலு சிங்கப்பூர் போயிட்டாரு. இவர் 2 பேரும் எங்கே இருக்கிறான்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூரில் அந்த பிச்சைலாம் எடுக்கிறானோல மாறு வேஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ரூமரை கிளப்பி விட்றானோ. அதனால் இவங்க என்னென்னா ஏதாவது பிடிச்சா அதை பிடிச்சிட்டு செய்வோம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு அவர் அருமையாக 77 அவர் ஊழலை தான் முன்னாடி வச்சார். அது புறையோடு எங்கே பார்த்தாலும் பரவி அது கேன்சர் ஆகிடுச்சு. அல்சர் கேன்சர் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் அப்போ தொடங்கினது இன்றைக்கி ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஊழலை வைத்து வேற இந்த ஆப்பு வச்சு பொழக்கிறது மாதிரி எல்லா அரசாங்கத்தையும் எல்லாம் நடுங்கி போயிருக்கிறார்கள். எனவே கரூர் விஜயம் இவர் வெற்றிகரமாக முடியும். இடையில தந்தில் சிந்து பாடுற மாதிரி விஜயகாந்தோட ஒய்ஃபு, நான் 40 பேருக்கு அரசு உதவி தரக்கூடாதுன்னு. உன்னை யார் கேட்டாங்க? நீ வர்ற எலெக்ஷனில் இந்த அழிஞ்சு போய் மறைய போகிற கட்சியில் நீ தான் முதல்ல இருக்கிற. ஏதோ ஒரு ஆள் ஜெயிச்சு வந்ததுனால இதை கொடுக்க கூட விடும். அவங்க துயரமான குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலுக்கு கொடுக்குறாரு சீஃப் மினிஸ்டர்னா. அவர் முதலே அவங்களுடைய வாழ்நாளுக்கு என்ன உண்டு செய்துட்டாரு. ஒரு மரியாதைக்கு செய்யணும்னா அதில் போய் என்னமோ குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி உனக்கு கிடைச்ச எம்எல்ஏ பதவியை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறது என்பது ஏழை எளிய மக்களிடம் இந்த அம்மாவுக்கு இருக்கிற மரியாதை இன்னும் சுக்குநூறாக போகும். ஆகவே இன்று விஜயனுடைய விஜயம் கரூரில் சிறப்பாக நடக்கும். இந்த தலைமறைவாக இருக்கிற ஆளெல்லாம் திரும்பவும் எங்கே போகணுமோ அங்கே போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே இன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, வலுவாக இருக்கக்கூடியது மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிற இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் என்று கூறி விடைபெறுகிறார்.